ஹாய் ஹலோ நான் உங்க பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழ்நாட்டுல டிவிகே பண்ண புரட்சியை விட இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்க புரட்சி அப்படின்றது இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி அப்படின்றதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸினுடைய வெற்றி, இளைஞர்கள் படை வந்துட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்சதுனால கிடைச்ச வெற்றி. அதனாலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சந்திச்ச முதல் எலெக்ஷன்லயே வின் பண்ணி அந்த கட்சியினுடைய தலைவரான விஜய் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகைகள் ஆரம்பிச்சு பல மேகசின்ஸும் எழுதி தீர்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு இளைஞர் படை நினைச்சா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு ரொம்ப பெரிய உதாரணமா உருவாக்கி இருக்கிறது தான் சிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சோ மே 15ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேஸ் வருது. அந்த கேஸை விசாரிச்ச நீதிபதியான சூரியகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெருசா எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சோம்பேறியா இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இன்டர்நெட்லயே மூழ்கி இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சோ இதை பார்த்து அபிஜித் ஈர்கே அப்படின்ற ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த கோபம் வருது. அது எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இவ்வளவு மட்டமான விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ எக்ஸ் தளத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சூரியகாந்த் வந்துட்டு இப்படி சொல்லிட்டாரு நீதிபதி, சோ ஒட்டுமொத்த காக்ரோச்சும் ஒண்ணு கூடுனா என்ன நடக்கும் காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறாரு. கடந்த 4-5 நாட்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய கட்சி அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய பாஜக, காங்கிரஸ் சொல்லி பல கட்சியினுடைய ஃபாலோவர்ஸ் அடிச்சு நொறுக்கிறதோட மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஜேபின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய எக்ஸ்தலமே முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸ்தலம் முடக்கப்பட்டாலும் கூட இன்னும் இன்ஸ்டால படு ஆக்டிவா பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், கிட்டத்தட்ட நம்ம வீடியோ எடுக்கிற டைம்ல 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸோட ஒரு அதிதீவிரமான அரசியல் புரட்சியை முன்னெடுத்திருக்கு சிஜேபி அப்படின்னு தான் சொல்லணும். சோ சிஜேபிக்கு பின்னணி என்ன, அதை தாண்டி கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணதுனாலேயே இத்தனை கோடி இளைஞர்கள் ஒண்ணு தராங்க அப்படின்னா அவங்களால அடுத்து வர இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் அப்படின்றது என்ன, இந்த சிஜேபின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய மூளை யாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மே 15ஆம் தேதி ஒரு கேஸ் டர்னிங் வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா சூரியகாந்த் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு சோம்பேறித்தனம் தான் அதிகமா இருக்கு, யாருமே ஒழுங்கா வேலையை பார்க்கறது இல்லை, அதை தாண்டி எனக்கு 24 மணி நேரமும் ஆன்லைன்ல தான் இருக்காங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அபிஜித் ஜீப்கேவும் இந்த சென்டென்ஸை நோட் பண்றாரு. எக்ஸ் தளத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. முன்வச்ச 4 நாள்ல இந்திய அரசியல் அமைப்புகள் அதை தாண்டி வந்துட்டு அரசியல் கட்சியிலேயே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு காமெடியா பண்ண ஒரு விஷயத்துக்கு இளைஞர்கள் மத்தியில அவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்றது போது அந்த பேஜை ஹேக் பண்ண பாக்குறாங்க, அந்த பேஜை ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, அந்த பேஜை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முடக்கமே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய எழுச்சி அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய அளவுல வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய மூளை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அபிஜித் தீப்கே அப்படின்னு சொல்லலாம். யாருதான் இந்த அபிஜித் தீப்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு இல்லையா, ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஆன்லைன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல ஒருவரா ஒர்க் பண்ண ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில தன்னுடைய மேல் படிப்புக்காக அங்க போய் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த கட்சியை பத்தி ஆரம்பிக்கும் போது வந்துட்டு பார்த்தோம்னா அந்த சென்டென்ஸ் வந்துட்டு நான் பார்த்தேன், அதை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு
வெளிப்பாடாதான் நம்ம எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும்னு சொல்லி காட்டுவோமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சேன். ஆனா பல இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு விரக்தி மனநிலையோட இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு கடுப்புல இருக்காங்க, அதை தாண்டி எதுவுமே நம்மளை சுத்தி நல்லது நடக்கல அப்படின்ற ஒரு மன உளைச்சல்ல இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்துட்டு இப்படி பல லட்சக்கணக்கான பல மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நகைச்சுவையா ஒரு காமெடியா வந்துட்டு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இளைஞர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சோடனே அதனுடைய சீரியஸ்னஸை அபிஜித் இருக்காரு இல்லையா, அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உடனடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தேர்தல் அறிக்கைகளும் வெளியிடப்படுது. ஸோ அந்த தேர்தல் அறிக்கைகள்ல வந்துட்டு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, நீதிபதிகளை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அவங்க பணியில இருந்து ரிட்டையர்ட் ஆன உடனே வந்துட்டு ஆளுநர் மாதிரியான கவர்மெண்ட் வேலைகள் எதுவுமே ஒதுக்கப்படாது. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவங்க மனசாட்சிக்கு உண்மையா ஜட்மெண்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு இவங்களுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுத்தோம்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ஆளுநர் ஆயிடலாம், இல்லைன்னா பெரிய பதவியில போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்ற ஆப்ஷன் அவங்க முன்னாடி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி உண்மையான ஜட்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்றதா இருந்தாலும் சரி, நீட் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆனதை பத்தினதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏக்கள் வந்துட்டு ஒரு கட்சியில இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்க அப்படின்ற பட்சத்துல 20 ஆண்டு கால தடை சட்டம், 20 வருஷத்துக்கு அவங்களால எந்த தேர்தலையும் போட்டியிட முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிவியரான வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பலருமே வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஏஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அபிஜித் தீப்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் விளையாட்ட ஆரம்பிச்ச ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னா மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இலங்கையிலையும் நேபாளத்திலையும் நடந்த மாதிரி ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக தான், புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ரெண்டு பேருமே வேணாம், ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டு சலிச்சிட்டோம் அப்படின்ற மனநிலை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி வரும்போதுதான் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகுது. அவங்க இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி அமைக்கிறாங்க, அமைச்சரவை ஃபுல்லா இளம் படை அப்படின்றது இருக்கு. சோ இது சென்ட்ரல்ல நடக்கிறதுக்கான நேரமும் கூடி வந்துருச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இளைஞர்கள் பெருவாரியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியில தன்னிச்சையா இணையறது அப்படின்னு சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம பல அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த பேஜை லைக் பண்றது, அதுல ஃபாலோ பண்றது, மெசேஜஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவு அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்றுபட்டாங்க, ஒன்னா நின்னாங்க அப்படின்னா மாற்ற முடியாத விஷயம் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்றது செவில்ல அறிஞ்ச மாதிரி ஜனதா தளம் இருக்கு இல்லையா, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அடிக்கப்பட்ட அபாயம் தான் நான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்க்கிறேன். நீங்க இந்த பார்ட்டியை பத்தியும் அபிஜித் தீப்கேவை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய்.